எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான சூப்பர் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது தக்காளி அவல் உப்மா. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அவலை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/4 கப் வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு நல்ல கிரன்ச்சினஸ் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை தோலோட கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்குங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அடுத்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சமாக தண்ணி எல்லாம் வத்தி வர வரைக்கும் வேக விடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவல் நல்லா தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நான் அவலை ஊற வைக்கல, ஜஸ்ட் வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அவல் ரொம்பவும் சாஃப்டாக தண்ணியோட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அவல் கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலாவும் அவலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அவல் நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு மசாலா இருந்து மாய்ஸ்சர்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது நம்ம நார்மலாக பண்ணுற அவல் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியாக வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேருங்க. ரிச்னஸ்க்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கு கூட இது செய்யலாம். இது சின்ன குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற சிம்பிளான டிஃபன் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இது சைட் டிஷ் இல்லாமல் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.